மாணவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த 9 மாதமாக கண்ணிமை போல பாதுகாத்து இந்த 10ஆம் மாதம் அதிகால வேளையில் ஆண்டவர் உங்களை காண கிருபை செய்த தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்போது தேவனிடத்தில் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஒரு வாக்குத்தத்த வார்த்தையாக தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்த வார்த்தையை சுதரித்து கொண்டு தினந்தோறும் ஜெபித்து இந்த வாக்குத்தத்தை என் குடும்பம் நிறைவேற வேண்டும் என்று யாரெல்லாம் வேண்டுதல் செய்யலோ நிச்சயமாய் இந்த வார்த்தை கிரிய செய்யும், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். 9 மாதமாய் கடந்து வந்தோம். 10ஆம் மாதம் அதிகால வேளையிலே ஆண்டவர் நம்ம கொடுக்குற அந்த வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். பாருங்க, 9 மாதம் பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் இருந்திருக்கலாம். ஆண்டவர் நாளிலே சொல்றாரு, பயப்படாத, கலங்காதன்றார். ஏன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கலங்கின நிலைமைகள் இந்த வருஷம் தொடங்கி 1ஆம் மாதம் முதல் கொண்டு இந்த 9 மாதமாக நம்மளை சிறப்பாய் அற்புதமாய் அதிசயமாக நடத்தி வந்த தேவன் உங்களோடு இந்த நாளிலே பேசுகிற வார்த்தைன்னு சொன்னால், நான் உனக்கு முன்பாக செல்கிறேன், உனக்கு முன்பாக போகிறேன்றார். முதல் வாக்கு தத்தம், உனக்கு முன்பாக முதல் ஆண்டவர் போகிறார். ஏன்னு சொன்னால், ஆண்டவரே நான் போகிற இடம்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கை ஏந்தி கரங்களால் ஏந்தி தூதர்களை கட்டளைன்னு சொன்னது போல் ஆண்டவர் நான் முதல்ல உனக்கு முன்பாக நான் போகிறேன்பா, எப்படியாப்பட்ட பிரச்சனையானால் அதை செவிப்படுத்துவேன், அதை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் முதலாவது நான் முன்பாக போகிறேன். 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் உன்னோடு கூட இருப்பாராம். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், வியாதியோ வறுமையோ கஷ்டமோ கண்ணீரோ எது வந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்பா, நீ பயப்படாதன்றார். 3வது வார்த்தையாக என்ன சொல்கிறாரு, உன்னை விட்டு விலகுவது இல்லைன்றார். எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அவன் விட்டு விலக மாட்டேன், உன்னோடு கூட இருக்கின்றாரு. கூட இருக்கிறது மாத்திரம் இல்லை, எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். தாய் தகப்பன் சகோதரர்கள் எல்லாம் கைவிட்டு போகலாம், பெற்றோர்கள் கைவிட்டு போகலாம், எல்லாம் கைவிட்டால் நான் கைவிட மாட்டேன், நான் உன்னோட கூட தான் இருப்பேன். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். அடுத்து 4வதாக என்ன சொல்கிறாருன்னா, உன்னை விட்டு விலகுவது இல்லை, விலக மாட்டாரான், உன்னை கைவிட மாட்டேனாரு, உன்னை விலக மாட்டேனாரு. 5வதுனா நீ பயப்படாதுன்றார். 6வது நீ கலங்காதுன்றார். இந்த 6 வாக்குத்தத்த வார்த்தைகளை ஒரே வசனத்து மூலிமா ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டார். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் எத்தனை போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்வார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாக அது நடக்கும். ஆண்டோட வார்த்தை ஒன்றும் தரையில் வந்து வீணாய் போனதில்லை. இப்போ இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதரன் சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனைப்பட்ட போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் சொன்னார, நான் உங்களுக்கு முன்பாக செல்கிறேன். அவர் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு கூட இருப்பார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் வேண்டாம், கலங்க வேண்டாம். எப்படியாப்பட்ட வாக்கு தந்தங்கள் 6 வாக்கு தத்தங்கள் ஒரே வசனத்தில் அடக்கி ஆண்டவர் நம்மளை இந்த 10ஆம் மாதத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நடத்த அவர் வந்திருக்கிறாருங்க. இந்த வார்த்தை மூலிமா யாரெல்லாம் கவலை கண்ணீரோடு இருந்திருப்பீங்க, 9 மாதத்தில் எப்படி இருந்திருப்பீங்க, எப்படியோ போராட்டம் இருப்பீங்க, ஆண்டவர் விடுவிக்க முடியாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க. ஆனாலும் அவர் உங்களை விட்டு விலகலப்பா. கஷ்டம் வந்திருக்கும்போது உங்கள்கிட்ட இருந்தார், பிரச்சனை வரும்போது உங்கள்கிட்ட இருந்தார், வியாதி இருக்கும்போது உங்கள்கிட்ட இருந்தார், வியாதியிலிருந்து விடுவித்து நான் தான்மா கொண்டு வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார். நான் உன்னை கைவிடலப்பா, நான் விட்டு விலகவில்லைப்பா, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நீ பயப்படாத, கலங்காத. ஆண்டவர் சொல்கிறாருங்க, யாரும் பயப்படாதுங்க. இயேசுடைய வார்த்தை யாரெல்லாம் கேட்குறீங்களோ, யாரெல்லாம் வீடியோவை பார்க்குறீங்களோ, உங்கள் குடும்பத்தை அவர் கைவிடவே மாட்டார், உன்னை விட்டு விலகவே மாட்டாருங்க. அந்த 10ஆம் மாதத்தில் சொல்கிறார், உறுதிப்படுத்துகிறார், நான் உனக்கு முன்பாக போகிறேன்பா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு முன்பாக போகிறேன். அந்த இடத்துல நான் முன்பாக போய் அவர் உன்னோடு கூட இருந்து நீ என்ன பேசணும் என்ன நடத்தணும் உனக்கு நான் ஆலோசனை பண்ணுவாருங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நான் உனக்கு முன்பாக போகிறேன். அப்பா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்பா, அந்த இடத்துல எனக்கு வாய்க்க பண்ணேன்பா, வேலை ஸ்தலத்தில் போன முதலாளிக்கு நான் என்ன பண்ணேன், இத்தனை வருஷம் ஓய்த்தேன், எதுவுமே கிடைக்கல, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், ஆண்டவே அவனை நோக்கி போகிறேன், இன்றைக்கி எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க, நானும் கடந்து போகிறேம்மான்னு சொல்லிட்டு போகிறேன். நிச்சயமாக கர்த்தர் இடத்துல ஒரு அற்புதத்தை அடையாளத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறோம். வியாதியாக இருக்குது, டாக்டரால் கைவிட்டப்பட்ட நிலைமை இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்றாருங்க. வியாதியாக இருக்கிறதுல பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை விட்டு விலகுவது, உன்னை கைவிடவே மாட்டேன்றாருங்க. பயப்படாதீங்க. எந்த காரியமாக இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், பிள்ளைகள் மத்தியில் இருக்கட்டும், எல்லாம் கைவிட்ட நிலைமையில் உட்காந்து இந்த வீடியோ பார்த்துருக்கலாம்.
பெற்றோர்கள் கைவிட்டுட்டாங்க, பிள்ளைங்க கைவிட்டாங்க, நான் தனிமையில் இருக்கேன், என்னால் முடியலன்றீங்களா? ஆண்டவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, நான் உன்னோடு கொடுந்து உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாங்க. இந்த 10ஆம் மாதத்தில் நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இந்த வீடியோ பார்க்குற உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட பேசுங்க. நிச்சயமாக கர்த்தர் குடும்பங்களையும் உங்களையும் மென்மேலும் உயர்த்தி இந்த 10ஆம் மாதத்தை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருக்கார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, நான் போடுற வீடியோ எல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த உங்களுக்கு பிரயோஜனமாகும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்பட அது ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.